ரொம்பவே ஹெல்தியான ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெல்தியான சம்பா கோதுமை ரவை பாயசம் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக 1 கப் சம்பா கோதுமை ரவையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவாக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரை நல்லா விசில் போட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே சைட் பையாக ஒரு 1/4 கப் ஜவ்வரிசியை சைட் பையாக நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கோதுமை ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த ஜவ்வரிசியும் அது கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸுக்காக இப்போ தேவையான அளவு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் திக்னஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஓரளவு திக்கானதுக்கப்புறமா 1 கப் நல்ல கெட்டியான காய்ச்சின பால் வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நெய்யில் தேங்காய், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பாயசத்தில் சேர்த்திங்கன்னா போதும், சூப்பரான ரவை கோதுமை பாயசம் ரெடி.